பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நம்முடைய பேராசிரியர் மாரிமுத்து அவர்களுக்கும் எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அவருடைய இந்த இரங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற கருப்பு சிகப்பு நீலம் கொடிகளின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களே, தோழர்களே, தோழிகளே, அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. இந்த புத்தாண்டிலே நம்முடைய தோழர் சேரிக்குயில் சேட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சேரி குரல் சேட்டுன்னு பேர் மாற்றி வச்சுக்கிறாங்க. நம்ம செல்லும் சொன்னார் செங்குரல் சேட்டா, செந்தமிழ் சேட்டு அப்படின்னு பல்வேறு வகையில் பல்வேறு பன்முக தன்மையை கொண்ட சேட்டு, எல்லாருக்கும் இனிமையானவர். அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் தலைவர்கள்னு. இங்கே யாரும் தலைவர்கள், எல்லாருமே தொண்டர்கள் தான். அப்படிப்பட்ட நம்முடைய சேட்டு அவருடைய இந்த பிறந்தநாளை நான் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன். அவர் இந்த அளவுக்கு செய்கிறாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான ஆளுமைகள் அவருடைய சேவைகள் பாராட்டி தான் தொடர்ந்து அதை முன்னெடுத்து செய்துங்கிறார். தனிப்பட்ட முறையில் அவருக்காக எதுவுமே இது வரைக்கும் முன்னெடுத்து செய்யலை. அதுக்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னா காரணமே கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஜென்னி எப்படி உதவிகரமாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டினார்களோ அதே போல நம்முடைய சேட்டு அவர்களுக்கு விண்ணரசி அவங்க பேரை பாருங்க, இவர் சேட்டு, அவங்க விண்ணரசி. அப்படிப்பட்ட இரு இணையர்களின் அந்த ஒற்றுமையோடு வாழ்வது தான் இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சொல்லும்போது 86 சொன்னார். 86 எனக்கு மீண்டும் நினைவு இருந்துச்சு. இங்கே இருக்கிற பெரும்பாலும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. எங்கள் தோழர் தாமா பிரகாஷ் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கலாம். 1986 டிசம்பர் 31 தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், அப்போ கலைஞர்கள் சங்கம்ல, அப்போ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் தான். இந்த ரெண்டு சங்கமும் கலை இரவு தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சாரியாக முன்னோடியாக திருவண்ணாமலையில் தான் கலை இரவு என்ற இரவை ஆரம்பித்து அன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் பெரியார் தாசன் அவர்களும் பேராசிரியர் கே குணசேகரன் அவர்களும் வந்து திருவண்ணாமலையில் இரவு முழுவதும் அப்படி நடத்தி ஒரு சிறப்பு இரவு கலையரவு நடத்துகிறாங்க. அந்த கலையரவு போல இன்றைக்கு நம்முடைய கலசவாக்கத்தில் நம்முடைய சேட்டு அவர்கள் இங்கே ஆரம்பித்து அந்த நிகழ்வை 2 பேராசிரியர்கள் எப்படி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலை இரவை நடத்தினார்களோ அப்படி இந்த 2 அறிஞர்களுக்கும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையிலேயே பாராட்டுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மேடை, இந்த 2 மேடைகளிலும் சுகுந்தன், வைகரி கோவிந்தன், இந்த 2 பேரை நாம் இதுவரைக்கும் நினைக்காம இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட கலைஞர்கள் பாடாத இந்த 2 கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் செயல்பட்டு கிடையாது அவங்க மேடைகள் இல்லாம. அதுக்கப்புறமா அந்த வழியில அந்த 2 பேரும் இந்த போலூர் தாலுகா, அப்போ இப்போ கலசவாக்கம் தாலுகா இல்லை, அப்போ ஒன்றுபட்ட போலூர் தாலுகா, இந்த தாலுகாவை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணில நம்முடைய சேர்த்து தொடர்ச்சியா பாடுறாரு. அப்புறம் எங்க பாடுங்க ஒருத்தரோட காணும். இப்படி பாடல்கள் எல்லாம் இவங்க கோவிந்தனுடைய மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்க, மஞ்சுளா, அவங்கள காணும். அப்புறம் இவர் வந்திருந்தார் பேராசிரியர் செந்தில்வேலன், எல்லாரையும் காணும். நம்ம செல்லமுப்பு சேட்டு இருந்தார், அவரையும் காணும். இப்படி எல்லா கலைஞர் நம்ம இவங்க சொன்னாங்க. நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் சகோதரி வளர்மதி, இவங்க எல்லாரும் பாராட்டணும், உண்மையிலேயே பாராட்டணும். இப்படிப்பட்ட கலைஞர்கள் இருக்கிறதுனால்தான் நம்மை போன்ற மனிதர்களுக்கு, இந்த அடித்தட்டு உழைக்கின்ற மக்களுக்கு, போராடுகிறவர்களுக்கு நம்ம உந்து சக்தி. கலை இல்லைன்னா இந்த நாட்டில் எதுவுமே முன்னெடுத்து செல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் இவங்க கலைஞர்கள். அப்படி கலைஞர்கள் போற்றி புகழ்ந்து அவர்களை பாராட்டி பாதுகாக்க வேண்டிய கடமை இங்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை நாம் செவ்வனை செய்வோம். இந்த நாளில்
விட்டு சென்ற நம்முடைய பேராசிரியர் அவர்களும் அவருடைய எழுத்தாளர் அவர்களும் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதுதான் நாம் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய சேட்டு அவர்கள் குடும்பம் மென்மேலும் வளரவும் நல்ல முறையில் வாழவும் ஒரே ஒரு செய்தி நான் சொல்லணும்னு ரொம்ப நேரமா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். டைம் ஆகிறதுல மறந்து போயிட்டேன். தாமா பிரகாஷ் அவர்கள், எனக்கு அரசியல் கட்சியே தெரியாது. அப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள்லாம் பணி செய்திருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நான் மற்றவர்கள் தெரியல அந்த கோரியாண்ட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வேன். அங்கே மணின்ற என்னுடைய நண்பர், அவர் லேண்ட் கடை வச்சிருப்பாரு. ஃப்ரீயாகிற டைமில் போய் அந்த கடையில் தான் வந்து டீ குடிக்கிறது, அவரோட பேசினுங்கிறது, படிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல அன்றைக்கு நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு சிவப்பு நோட்டீஸ் பண்ணாத கொண்டு அவன் கடையில் வச்சுட்டு போயிடுவேன். தாமா பிரகாஷ் அவர்கள், அவர் பார்ப்பேன், அவர்கிட்ட பேசுகிற பழகம்லாம் எனக்கு அவ்வளோ நெருங்கி அப்போ கிடையாது. நான் வர்றது வேலை செய்யறது, அவரோட இந்த டீ குடிச்சு போயிடுறது, அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக இயக்கம் நடத்துவார். அப்போ கழுதைகளுடன் அரை நிர்வாண ஊர்வலம், கரெக்டுங்களா தோழர்? கழுதைகளுடன் அரை நிர்வாண ஊர்வலம் அப்படின்ற ஒரு ஊர்வலத்தை நடத்தி, அப்பெல்லாம் எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியே தெரியாது, சிவப்பு நோட்டீஸ் கொண்டு வச்சுட்டு போகிறேன். அப்படிப்பட்ட அன்றைக்கு இருந்த அதே அந்த உத்வேகத்தோடு நம்மளாம் வயசாகி போயிடுச்சு, என் தொண்டை பிடிச்சி போயிடுச்சு. வந்த உடனே நம்ம சேட்டு அவங்களுடைய மிஸ்ஸஸ் கிட்ட, சகோதரி கிட்ட, கொஞ்சம் சுடு தண்ணி வேணும், எனக்கு ஃபஸ்ட் தண்ணி தொண்டை இதாகுது, நின்னால எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த தண்ணியை குடிச்சுங்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் இன்றைக்கு வரைக்கும் நம்மளால முடியல, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தந்தைன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த இடதுசாரிகளுக்கும் அம்பேத்கர் சிந்தனையாளர்களுக்கும் பெரியாடு சிந்தனையாளர்களுக்கும் மார்க்சியர்களுக்கும் தந்தைனா உண்மையிலே தந்தை இந்த மாவட்டத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அப்படிப்பட்ட தந்தை நம்மோடு இன்னைக்கு இருப்பது நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. சேட்டு போன்றவர்களுக்கும் நம்முடைய எல்லாருக்கும் அது உத்வேகத்தை அளிப்பதோடு இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். அவரும் நாம் பாராட்டும், நாம் அனைவரும் பாராட்டி நீண்ட நாள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. செல்வம் அவர்கள் நினைவு பரிசுகளை மாவட்ட செயலாளர் அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு வழங்குகிறார்.